இன்னைக்கு செய்ய போற ஹேர் டேல மருதாணியோட ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போறாங்க. இந்த பொருள் சில பேர் கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா மருதாணி பொடியோட அவுரி பொடியை மிக்ஸ் பண்ணி தான் ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணுவோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மருதாணி பொடியை அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் அவுரி பொடி அப்ளை பண்ணுவோம். நிறைய பேருக்கு அவுரி பொடி சேர்க்கறதுனால இச்சிங் ப்ராப்ளம் வருது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சளி பிடிக்குது, இதெல்லாம் காரணம் சொல்றாங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. இப்போ நம்ம அவுரி பொடியை இந்த ஹேர் டேல சேர்க்காம வேற ஒரு பொருளை மருதாணியோட நம்ம சேர்த்து செய்ய போறோம். நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. வாங்க நம்ம மருதாணியோட என்ன பொருள் சேர்த்து ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம யூஸ்வலா மருதாணியோட சேர்க்கிற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ மருதாணி பாத்தீங்கன்னா மருதாணி பவுடர் 3 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். நம்ம மருதாணி பவுடர் எவ்வளவு சேர்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம புதுசா சேர்க்க போற பொருளை சேர்க்கணும். நிறைய சேர்த்துடக்கூடாது. சோ கரெக்டான மெஷர்மெண்ட்ல சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க 50 கிராம் மருதாணி பொடி உங்களோட ஹேருக்கு சேர்த்தீங்கன்னா அந்த ஒரு பொடியை 10 கிராம் தான் சேர்க்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், அது நோட் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சின்ன டிப் தெரியாம நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரும். சோ கரெக்டான ரேஷியோல மருதாணி பவுடரையும் நான் சொல்ல போற பொடியையும் சேர்க்கணும். இப்போ மருதாணி பவுடர் நம்ம 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய் பொடியையும் நம்ம மருதாணி பவுடர்ல சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் டே நல்லா கருமையா நம்மளுடைய முடிய மாத்தி கொடுக்கும். அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. இந்த செம்பருத்தி பூவை இந்த ஹேர் டேல சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் நல்லா சில்கியா ஆகும், நல்லா பளபளன்னு மாறுங்க. அதுக்காக தான் இந்த மருதாணி பவுடரோட நம்ம செம்பருத்தியும் சேர்க்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காஃபி பவுடருங்க. ஒரு 2 ரூபாய் காஃபி தூள், ப்ரூ காஃபி தூள் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க எதா இருந்தாலும் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போறாங்க. அது என்ன பொடி அப்படின்னா கத்தா பொடி. இதுல பாருங்க, இதுலயே அவங்க போட்டிருப்பாங்க பாருங்க, ஹேர் டை. இந்த இடத்துல பாருங்க, இதோட பயன்கள்ன்ற இடத்துல ஹேர் டை மருதாணியோட இத சேர்த்து பயன்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 கிராம் எனக்கு 40 ருபீஸ் கொடுத்தாங்க. 50 ருபீஸ் போட்டிருக்கு. ஆனா ரெகுலரா நான் வாங்குற கடையில எனக்கு 40 ருபீஸ்க்கு கொடுத்தாங்கங்க. இது நிறைய சேர்த்துடக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 50 கிராம் மருதாணி பவுடர் எடுத்தோம் அப்படின்னா இது 10 கிராம் தான் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு கம்மியா எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறதுனால நான் பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மட்டுமே நான் சேர்த்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் நிறைய சேர்த்துக்கல. அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிருங்க. இதுதான் நம்ம சேர்த்திருக்கிற முக்கியமான பொடிங்க. இந்த கத்தா பொடி அப்படின்றது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில இது நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இது நம்ம டீ டிகாஷன் இருந்தாலும் கலந்துக்கோங்க, இல்லைன்னா சாதாரண தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஹேர் டை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நாம இந்த ஹேர் டைல சேர்த்திருக்கிற எல்லா பொடிகளுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள்கள் தாங்க. அதே மாதிரி இது நம்மளுடைய முடியை நல்லா கருமையாக்குங்க. இதை நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய முடி பாத்தீங்கன்னா வெள்ளை முடி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிருங்க. சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பழக்கப்படுத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா 15 வயசுலயே நல்ல குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய முடி வருது இல்லையா, அவங்களுக்கு எடுத்த உடனே கெமிக்கல் ஹேர் டைஸ் எல்லாம் அவங்களை அப்ளை பண்ண விடாம நீங்க இந்த மாதிரி தயாரித்து கொடுத்து நீங்க பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய முடி பாத்தீங்கன்னா சீக்கிரமே வெள்ளையா இருக்கிற முடி எல்லாமே கருப்பா மாறிடும். அதே மாதிரி புதுசா முளைக்கிற முடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கருப்பா வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்குங்க. ஸ்கேல்ப்ல இருக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்ல குட்டி குட்டி முடிகள் வரதை நீங்களே பாப்பீங்க. நீங்க தொடர்ந்து 6 மாசம் பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இப்போ யூஸ் பண்ணாமையே வீடியோ போட்ட ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இது ஃபேக்கு,
இது ஃப்ராடு அப்படின்லாம் சொல்லி மெசேஜ் கொடுக்குறீங்க. நீங்க தயவு செய்து அப்ளை பண்ணி பாருங்க செய்து, அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ஆகல அதே மாதிரி ஒரு வாட்டி அப்ளை பண்ண மட்டும் பத்தாதுங்க. எந்த ஒரு நேச்சுரல் ஹேர் டையும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போதுதான் அதோட ரிசல்ட் வந்து 100% நம்மளுக்கு கிடைக்கும். கெமிக்கல் ஹேர் டை வேணா உங்களுக்கு டக்குன்னு ரிசல்ட் கொடுக்கும், அதே மாதிரி டக்குன்னு நம்மளுடைய எல்லா முடிகளுமே கொட்டி போயிடும். அதனால நீங்க வந்து முக்கியமா நேச்சுரல் ஹேர் டைஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட பயன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பாருங்க, நல்லா கட்டி எல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. காலையில உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா அப்ப கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சிடணுங்க. நம்ம உடனே இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த ஹேர் டை வந்து இந்த இரும்பு கடாயில நல்லா ஆக்டிவேட் ஆகி இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பரா 100% ரிசல்ட் கிடைக்கும். எல்லா நரைமுடிகளும் அப்படியே கருமையா மாறிடுங்க. ஆனா இதை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரணும். ஒரு நாள்ல எந்த விதமான ரிசல்ட்டும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கருப்பா மாறிடும். ஆனா கொஞ்ச நாள்லயே மறுபடியும் வெள்ளை முடி வரும்போது மறுபடியும் இதை வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டான 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க, நல்லா கட்டிலாம் இல்லாம மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மூடி வச்சிடலாம். ஓவர் நைட் இருக்கட்டும், மார்னிங் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன கலர்ல வச்சோம் அப்படின்றது ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. இப்ப அது என்ன கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு இங்க பாருங்க. அப்படியே ஸ்மூத்தா நம்மளுக்கு வந்து ஹேர் டை கிடைச்சிருக்கு. இதுல சேர்த்திருக்கிற கத்தா பவுடர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு ஆக்குங்க. அதே மாதிரி கருகருன்னு ஆன முடி வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாவே இருக்கும். மருதாணியோட இந்த கத்தா பொருளை ஒரு வாட்டி சேர்த்து செஞ்சு பாருங்க. இதை வந்து நான் ஒரு சீரியல் ஆக்டர் வந்து அவங்களுடைய வீடியோ பதிவுல போட்டிருந்தாங்க. அதை தான் வந்து நான் இப்போ வீடியோவா அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன். நான் செய்து பார்த்து நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனாலதான் இதை நான் வந்து வீடியோவா நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லணும். ஹேர் டை பாருங்க எவ்வளோ கருகருகருன்னு இருக்கு. இதை நான் வந்து ஹேர்லயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு சினி ஆக்டர் வந்து அவங்களுடைய வீடியோ பதிவுல போட்டிருந்தாங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எந்த அளவுக்கு ஓரெல்லாம் கருகருன்னு இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நரைமுடியெல்லாம் இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே மருதாணி போட்டதுனால வெறும் மருதாணி போட்டேன், அதனால ப்ரௌனா இருக்குது. இப்போ இதே முடியில வந்து நான் கத்தா பவுடர் சேர்த்து நான் வந்து மருதாணியோட சேர்த்துருக்கேன். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க. இது வந்து அப்படியே 1 hour விட்டுடுங்க. இது மாதிரி இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேரை வந்து எண்ணெய் எல்லாம் தலையில இல்லாம நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நல்லா அப்ளை பண்ணிட்டு மினிமம் 1 hour தலையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மேக்சிமம் நீங்க 2 hours கூட வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம். அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு ஃபுல்லாவும் அடுத்த நாளும் ஹேர்ல எந்த விதமான எண்ணெயோ இல்ல ஷாம்பு போட்டு குளிக்கிறதோ அதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு 2 days அப்படியே விட்டுருங்க. அப்பதான் வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் உங்களுக்கு. இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முடி வந்து நிரந்தரமா கருமையா மாறிடும். ஒரு தடவையிலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியாதுங்க. நீங்க ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.